அச்சோ! நம்ம வீடியோ பார்த்துட்டு என்ன நெனச்சாங்கன்னு தெரியலையே! ஒருவேள தப்பா நெனச்சிருப்பாங்களோ! அப்படின்னு குழப்பமா இருந்தேன். என்னன்னா, ரீசென்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து என்னன்னா, புடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு அப்படின்னு ஒரு மாரி எனக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். ஆனா 4த் டைம் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அத வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரிவ்யூ அவ்வளவா சொல்ல மாட்டாங்க. நான் கேட்டா வந்து 1 டைம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நான் யூடியூப்லயும் அப்லோட் பண்ணியிருந்தேன், இன்ஸ்டாலயும் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹார்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன மெசேஜ்னா, திரும்ப அகைன் ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, நான் வந்து ரிவ்யூ சொல்லலைன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை பார்த்துட்டு என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம வாங்கின ப்ராடக்ட் எல்லாம் வந்து அவங்க போட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, தப்பாக எதுவும் நினைக்கல வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஆர்டரும் அவங்க பண்ணியிருந்தாங்களா, அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். ஃபைனலாக இந்த ரிங்கை வந்து கிஃப்டாக வச்சுட்டேன். எனக்கு இந்த ரிங்கு தான் குழப்பமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு தெரியலையே. நான் 5th டைம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. சேமான கிஃப்டாக கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வச்சுட்டு பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். தென் இவங்க எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் ப்ரூஃப் ஜுவல்லரி தான் வாங்குவாங்க. இந்த தடவை அதே தான் வாங்கினாங்க. ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி ஹைலைட்ஸில் இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.